லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இருப்பா இருப்பா இருப்பா, கோச்சிக்காத. நீங்க 2 பேரும் இங்கே வர வேண்டாப்பா, என் வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கா? ஏன்? பெரிய அமௌண்ட்டுப்பா, கடையில வச்சா சேஃப்டி இல்லப்பா, அதான் வீட்டுல வச்சிருக்கப்பா. நீங்க வந்துருங்கப்பா. ஒரு நிமிஷம் இருப்பா. இந்தப்பா. சரி சேட்டு, நான் இன்னும் ஒரு 1 ஹவர்ல என் வைஃபோட உங்க வீட்டுல இருப்பேன். சரிப்பா, சரி, போய் கூட்டு வந்துருங்க. சொல்லுங்க சேட்டு. சார், நான் பாபுலால் பான் ஷாப்ல இருந்து பேசுறேன் சார். நீங்க கொடுத்த போட்டோல இருக்கிற ஒருத்தன் அவன் நகை இங்க கொண்டு வந்தா சார். அப்படியா? அவன் மட்டும் வந்தானா இல்ல நான் சொன்ன லேடியும் வந்தாங்களா? சார், அந்த லேடி எல்லாம் வரல சார், அந்த ஆள் மட்டும் தான் வந்தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பொண்டாட்டியை கூட்டு வந்தாதான் பணம் கொடுப்பேன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் சார். அவனும் சரின்னு பொண்டாட்டியை கூட்டு வர போயிருக்கா சார். சூப்பர் சேட்டு, சூப்பர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துடுறேன். சார் இருங்க சார், அவனை இங்க வச்சு பிடிச்சா என் கடை பேரு கெட்டு போயிடும் சார். அதனாலதான் நான் என் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் சார். அது பிரச்சனை இல்ல சேட்டு, உன் வீட்டு அட்ரஸை எனக்கு மெசேஜ் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார், இப்பயே அமுச்சு வச்சிடறேன் சார். அகிலா, நாங்க போட்ட ஸ்கெட்ச்ல விழுந்துட்டேல நீயே. வா வா, மறைச்சு வச்ச சாருவோட முகத்திரையை இன்னைக்கு கிழிக்கிறேன். பணம் வாங்குறதுக்கு நான் வரணுமா? எதுக்கு? சாரு, 50 பவுன் நகைன்னு சொன்னதும் சேட்டு பயந்துட்டான். இவ்வளோ நகை எப்படின்னு அவனுக்கு டவுட் வந்திருக்கும் போல, அதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னான். உனக்கு தெரிஞ்ச சேட்டுன்னு தானே சொன்னேன், ஏன் அவன் உன்னை நம்ப மாட்டானா? இங்க பாரு, அந்த லால் சந்தன் சொன்னான்ல, அவன் ஊருக்கு போயிட்டானா. இது அவனோட அண்ணன், அதான் பிரச்சனை. வா, நம்ம ஒரு 1/2 ஹவர்ல போயிட்டு வந்துடலாம். என்ன பேசுற அகிலா நீ? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். இப்ப வெளியில வந்து யாராச்சும் பார்த்துட்டா சிக்கல் ஆயிடாதா சொல்லு? இந்த ஆதிரா வேற கண்ணுல விளக்கெண்ணைய ஊத்தி தேடிட்டு இருக்கா. அவகிட்ட மட்டும் நான் சிக்குனேன், என்னை கொத்தா தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுட்டு அந்த திருமாறனை கெத்தா வெளியில கூட்டிட்டு வந்துருவா. புரியுது சாரு, ஆனா அந்த சேட்டு உன்னை கூட்டிட்டு வர சொல்றானே. அவர் சொன்னா நீ ஒத்துப்பியா அகிலா? என் ஒய்ஃப் உசுரோட இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? சாரு, அப்படி சொல்லி இது திருட்டு நகையோன்னு சேட்டுக்கு டவுட் ஆகி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் என்ன தேடி இங்க வந்து ஒரு வேளை உன்னை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம கதை க்ளோஸ். அதுவும் இல்லாம உரிமையோட சண்டை போறதுக்கு இது ஒண்ணு நம்ம நகை இல்லையே, மிரட்டி புடுங்கிட்டு வந்தது தானே. சேட்டு பில்ல காமின்னு கேட்டா என்ன பண்றது, அதான் பேசாம வந்துட்டேன். சாரு, நமக்கு பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அதுவும் இல்லாம மத்த கடைக்கு ஏறி இறங்க நமக்கு டைமும் இல்ல, இன்னொன்னு அது ஆபத்தும் கூட. உடனே பணம் கிடைச்சிருமா? நம்ம சீக்கிரமா வந்துடலாம்ல? அகிலா, என்ன யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான் அகிலா. சாரு, பர்தாவை போட்டுக்கிட்ட உன்னை யாருக்கு தெரிய போகுது சாரு, பயப்படாம வா. சாரு, போலாமா? வாங்க சார், வாங்க சார். அகிலா வந்துட்டானா? சார், அவங்க இன்னும் வரல சார். கண்டிப்பா வருவான் சார். எனக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல சார்? சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார், ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாது, ஒரு பிரச்சனையும் வராது. இங்க பாருங்க, அகிலன் ஷாரு வீட்டுக்குள்ள வருவாங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து சோஃபால உட்கார வைங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மேடம். சேட்டு, இங்க சிசிடிவி கேமரா இருக்கா? இங்க ஒண்ணு இருக்கு சார், அப்புறம் வெளியில ஒண்ணு இருக்கு சார். அப்படியா? அப்ப வசதியா போச்சு. அவங்க வரத சிசிடிவில உள்ள இருந்தே பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சார்,
அகிலன் சாருவும் வந்துட போறாங்க. நம்ம அதுக்குள்ள மறைஞ்சுக்கலாம் வாங்க. சேட்டு, இந்த சிசிடிவி மானிட்டர் எந்த ரூம்ல இருக்கு? உள்ள இருக்கு சார். வாங்க சார், காமிக்கிறேன். ஆ. இதான் சார் சிசிடிவி மானிட்டர். பாத்துக்கங்க ஆ. சார். நான் போறேன் சார். சரி, நாங்க உள்ள இருக்கோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஓகே மேடம். போங்க. இன்னைக்கு அகிலனும் சாருவும் நிச்சயமா தப்பிக்க முடியாது. சார் வந்துட்டாங்க. வாங்கோ வாங்கோ. என்ன சேட்டு வாசல்லே வரவேற்கிறீங்க? பல லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்றீங்க, வரவேற்காம இருக்க முடியுமா? சேட்டு, நீங்க சொன்ன மாதிரி என் வைஃபை கூட்டிட்டு வந்துட்டேன். இந்தாங்க நகை, பணத்தை கொடுங்க. வாசல்லே இருக்காங்க. எப்படி பிடிக்கிறது? நம்மள பார்த்தா அப்படியே ஓடிடுவாங்களே. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வந்து உள்ள உட்காருங்க. இல்ல வேணாம் சேட்டு, உட்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்ல. நீங்க பணத்தை கொடுத்தா நாங்க போயிடுவோம். அவ்வளோ பணத்தை கவுண்ட் பண்ணி நீங்க வாங்க வேண்டாமா? வாசல்லே நிக்கறாங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்கப்பா. வாங்க சார், வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சேட்டு, நீங்க சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க, நாங்க கிளம்பணும். பணம் தானே சார்? தரேன் இப்போ எடுத்துட்டு வந்து தரேன். சார், உங்க பேர் அகிலன் இருக்கு. உங்க சம்சாரம் முஸ்லீமா இருக்காங்க, அது எப்படி சார்? அது வந்து லவ் மேரேஜ் சேட்டு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்களேன். பணம் தானே, கொடுத்துருவோம். என்ன முழிக்கிற? இப்படி மாட்டுவோன்னு எதிர்பார்க்கலல்ல. நாங்க போட்ட பிளான்ல வசமா சிக்கிக்கிட்ட. இனிமே தப்பிக்கவே முடியாது. ஹே சாரு, உயிரோட இருந்துட்டு என் புருஷனை ஜெயிலியா போடுற? இன்னைக்கு 2 பேரும் ஜெயிலுக்கு போறீங்க. ஹே நில்லு. எங்க போற? உன் கதை முடிஞ்சது. டேய், அங்க என்ன முறைக்கிற? மூஞ்ச பேத்துருவேன். செத்துட்டான்னு சொல்லி போலீஸை ஏமாத்துறியா? இவங்க கிட்டலாம் என்ன சார் பேச்சு? 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. உடனே இவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தி அவரை வெளியே எடுத்துடலாம். ஏய், 2 பேரும் ஸ்டேஷனுக்கு நடங்க. எதுக்கு சார்? எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் என்ன தப்புன்னு தெரியாது. நீ பண்ணது தப்பு இல்ல, கிரிமினல் தானும். தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும்னு அங்க நிக்கிற பர்ச்சாரு அவகிட்ட கேளு. குற்றத்துக்கு குடோனே இவதான். என்ன சாரு கேக்குறாங்கல்ல, சொல்லு. செத்துட்டதா எங்களை, இந்த ஊரை, போலீஸ, கோர்ட்ட ஏமாத்தில நாடகம் ஆனல, அதெல்லாம் சொல்லு. அங்க என்னடி பார்வை? அதான் தெரிஞ்சு போச்சே. அப்புறம் என்ன இன்னும் வேஷம் போட்டுட்டு இருக்க? கழட்டு. சொல்றேன்ல, கழட்டு. ஆதிரா,
அகிலா ஆ? ஒரு நிமிஷம். சேட்டு கடை எங்க இருக்குன்னு சொன்ன? கடைக்கு இல்ல, அவன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். சரி வா போலாம். நிறுத்து. என்னாச்சு? எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கு அகிலா. டவுட்டா? என்ன டவுட்டு? புதுசா பொண்டாட்டியெல்லாம் கூட்டிட்டு வர சொல்றான். பணத்தை வாங்க வீட்டுக்கு கூப்பிடுறான். இதுல ஏதோ உனக்கு தப்பா படலையா அகிலா? ஒருவேளை இது ஆதிராவோட வேலையா இருக்குமோ? என்ன சொல்ற? கடையில ஜனங்க நடமாட்டம் இருக்கிறதுனால வீட்டுக்கு வர வச்சு பிடிக்கலான்னு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரா இவ்வளவு தூரம் யோசிப்பான்னு நினைக்கிறியா? சும்மா இல்ல அகிலா, நான் அவ வாழ்க்கையவே வேரோட புடுங்கி இருக்கேன். இதை மீட்கிறதுக்கு அவ எப்படி வேணாலும் யோசிப்பான். ஒருவேளை இது ஆதிராவோட பிளானா இருந்தா நம்ம வசமா சிக்கிப்போம் அகிலா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளதான் கிடக்கணும். இது எனக்கு ரொம்ப ரிஸ்க்னு தோணுது அகிலா. அப்ப நம்ம போக வேண்டாமா? நீ போ, ஆனா எனக்கு பதிலா வேற போன பரதா போட்டு கூட்டிட்டு போ. அப்படியே ஆதிரா ஸ்கெட்ச் போட்டிருந்தாலும் நம்ம 2 பேரும் தப்பிச்சிடலாம் அகிலா. என்ன சொல்ற? சரி, நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சாரு, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு சாரு. நம்மள பிடிக்கிறதுக்கு அந்த ஆதிரா ஸ்கெட்ச் போட்டிருக்கா. ஹே, நீ யாரு? ஆயிஷா. ஆயிஷாவா? அப்ப சாரு? என்ன சாரு மோருன்னு? சாரு தான் செத்துட்டாளே. இல்ல 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 இல்ல, உன் புருஷன் தான் அவளை கொன்னுட்டானே. என்ன ஆதிரா, முகம் வாடி போச்சு. எதையோ எதிர்பார்த்து ஏமாந்துட்டியோ? பாவம். டேய் சும்மா நடிக்காத. சாரு எங்க? சாரு இறந்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதே உங்க டிபார்ட்மெண்ட் தானே சார். இப்ப நீங்களே சாரு எங்கன்னு கேக்குறீங்க. அப்ப இவ யாரு? இது அகிலனோட பொண்டாட்டி மேடம். வாவ் செட்டு, செம்ம விவரமா இருக்கீங்க. எப்படி எடுத்து கொடுக்கறாரு பாருங்க. யோ, அவன் போய் சொல்றாயா? அப்படியா சார்? சாரு தானே உன் பொண்டாட்டி. இவ எப்படி உன் பொண்டாட்டி ஆனா? இவன் என் பொண்டாட்டி நான் உங்ககிட்ட சொன்னா? அப்போ இது யாரு? யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆமா, என் பொண்டாட்டி யாருன்னு நீ இவ்வளவு ஆராய்ச்சி பண்றியே, நீ யாரோட பொண்டாட்டி? நீ திருமாறனோட பொண்டாட்டி இல்லன்னு கோர்ட்டு சொல்லிருச்சு. அப்ப நீ யாரு? சார், இவன் எப்படியோ மோப்ப புடிச்சு சாருக்கு பதிலா வேற லேடிய மாத்திட்டான். இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் தட்டுற விதத்தில் தட்டினா எல்லாம் உண்மையை வெளியில வந்துடும் சார். நீ யாருமா? நடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு கொடுத்தான்? ஹலோ ஹலோ சார், எதுக்கு இப்ப அவளை மிரட்டுறீங்க? நாங்க எங்க நகையை வச்சு காசு வாங்க வந்திருக்கோம். இதுல உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? உன் நகையா அது? என்னமோ காசு கொடுத்து வாங்கின மாதிரி பேசுற. மிரட்டி பிச்சை எடுத்ததானே? உன்கிட்ட பிச்சை எடுத்தனா? இல்ல இல்ல, இந்த நகை சாருவோடது. இத கொடுத்தது சாருவோட மாமியார் அகல்யா. ஆமா, நடுவுல நீ யாரு? வேணா அகல்யா கிட்ட போன் பண்ணி கேக்குறியா? போன் பண்ணவா? இங்க பாரு, நான் என் நகையை விப்பேன், இல்ல தெருவுல கூட வீசுவேன். அத கேட்க நீ யாரு? இங்க பாரு, இப்ப எதுக்கு நான் போற இடத்துக்குலாம் வந்து தொந்தரவு பண்ற? என்னதான் வேணும் உனக்கு? டே 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 அடங்குடா. அப்ப சாரு உசுரோட இல்ல, அத நாங்க நம்பணும். சார், ஜட்ஜே நம்பிட்டாரு சார். அன்னைக்கு கோர்ட்ல நீங்க பல்பு வாங்குனது பத்தலையா? சார், இவன் கிட்ட என்ன பேச்சு? இவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இவன் தங்கி இருக்கிற வீட்டுக்கு இவனை அழைச்சிட்டு போனா சாரு அங்க இருக்க போறா. டேய், ஸ்டேஷன் கிளம்பு. சார், இத பாருங்க, தேவையில்லாம எதுக்கு என் விஷயத்துல தலையிடுறீங்க? இப்ப எதுக்காக அரெஸ்ட் பண்ணுன்றீங்க? நீ சாருவை மறைச்சு வச்சிருக்கல, அதுக்குதான். நான் உங்ககிட்ட பேசல, பேசாம இருக்கணும் நீ. சார் நீங்க சொல்லுங்க சார், இப்ப எதுக்கு சார் என்ன அரெஸ்ட் பண்ணுன்றீங்க? வாரண்ட் இருக்கா சார் உங்ககிட்ட? இவர் பெரிய பாதாம் பருப்பு, வாரண்ட் கிளிக்கணுமோ? நடரா ஸ்டேஷன். ஹலோ சார், இருங்க, எல்லாம் மீறீங்க சார். சார், நானே என் பொண்டாட்டி செத்த கவலையில இருக்கேன் சார். அது புரியாம சார், இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவளோட பேச்சை கேட்டுட்டு என்ன மேல மேல கொடுமைப்படுத்துறீங்க.
சார் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு உங்ககிட்ட காசு கொடுத்தாளா சார்? ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எங்க இருந்து சார் இவ்வளவு அதிகாரம் வந்துச்சு? சாரு செத்துட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு, உங்க போலீஸும் சொல்லுது, கோர்ட்டும் சொல்லுது. இத்தனையும் மீறி நீங்க ஆடுறீங்கன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருக்கு சார். சார் நான் இப்பவே பிரஸ், மீடியா, ஹியூமன் ரைட்ஸ்னு எல்லாரையும் இங்க வர வைக்கிறேன் சார். ஒரு அக்யூஸ்டோட பொண்டாட்டி கூட சேர்ந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருங்க சார், ஐஜிக்கு ஃபோன் பண்ணி உங்க வேலையை காலி பண்றேன் சார். தம்பி 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 கொஞ்சம் பொறுப்பா. இப்ப எதுக்கு கோவப்படுற? சாரு சாவுல சந்தேகம் இருக்குன்னு இவங்க சொன்னாங்க, அதை விசாரிக்க வந்தேன். சாரு உசுரோட இருக்காங்களான்னு நான் கேட்டா ஆமா இல்லைன்னு பதில் சொல்லிட்டு போ. அதுக்கு எதுக்கு ஐஜிக்கெல்லாம் ஃபோன் பண்ற? சார் சார் பின்ன என்ன சார், நான் எவ்வளவுதான் சார் டார்ச்சர் தாங்கிறது? நானும் மனுஷன் தானே சார். ஒரு மனநல சரியில்லாதவ பேச்ச கேட்டுட்டு நீங்களும் என்ன துரத்திக்கிட்டே இருக்கீங்க. ஹேய், யாரடா மனநல சரியில்லாதவ? அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. சரிப்பா, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சார் ஆதிரா கிட்ட சொல்லி வைங்க சார். சாரு போலாமா? ஐஷா போலாமா? சார் போறா சார், புடிங்க சார் அவனை. ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் சார், எதுக்கு இப்ப அவனை விட்டீங்க? விடலைன்னா அவன் என் வேலைக்கே வேட்டு வச்சிருவான். பாத்தீங்கல்ல, ஐஜி கிட்ட பேசுங்கிறான். நான் அன்அபிஷியலா தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அகிலன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஐஜி என் மேல ஆக்ஷன் எடுத்தா என் வேலை போயிடுமா? நான் புள்ள குட்டிக்காரன், இந்த வேலையை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு. ப்ளீஸ்மா, இனிமே இந்த பிரச்சனையில என்னை இழுக்காதீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. நான் வரேன். உங்களை காப்பாத்தணும்ன்ற போராட்டத்துல இன்னைக்கும் நான் தோத்துட்டேங்க. உதவி செஞ்சிட்டு இருந்த அரசனும் இப்போ கை விட்டுட்டாரு. என் ஆயுதம் எல்லாமே கைவிட்டு போய் நிராயுத பாணியா நிக்கிறேன்னா இனி எப்படி அகிலனே சாருவையும் ஜெயிப்பேன்? உங்களை வெளியில கொண்டு வந்துருவேனா, இல்ல நீங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிறத இந்த போட்டோல மட்டும்தான் பாத்துக்கணுமா? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. ஆதிரா, எப்போ வந்த? போன விஷயம் என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி அகிலன் சேட்ட பார்க்க வந்தான். எல்லாம் கை கொடி வர நேரத்துல இப்படி சொதப்பிடுச்சுமா. எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. அந்த சாரு மட்டும் என் கையில கிடைச்சா அவளை உண்மையாவே கொன்றுவேன். ஆதிரா, ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னம்மா, கெட்டவங்களை கடவுள் தண்டிப்பாருன்னு பார்த்தா கெட்டவங்க நல்லவங்களை தண்டிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு மனசு வெறுத்துருச்சுமா. கெட்டவங்களா ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் போதும். நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஆதிரா, நீ நல்லவ. கண்டிப்பா நீ ஜெயிக்கணும். ஜெயிப்ப. நிச்சயமா திருமாறனை வெளியே கொண்டு வருவ. தேங்க்ஸ்மா. நீங்க மட்டும் தான் எனக்கு துணையா இருக்கீங்க. இப்போ என்னம்மா பண்றது? அம்மா, சாருவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வக்கீல் கிட்ட ஐடியா கேட்போமா? அத்தை, நீ அடங்கவே மாட்டியா? இல்லாத சாருவை எத்தனை நாள் தான் தேடிட்டு இருப்ப? இல்ல அத்தை, சாரு உயிரோட இருக்கிறத நான் பார்த்தேன். ஐயோ கடவுளே, இத கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமால, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு.
அதனாலதான் இப்படி பண்றியா? என்ன கல்யாணி, நீயுமா இதை நம்புற? ஆதிரா இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அகிலானிய சாருவையும் கையும் களவுமா பிடிச்சிருப்பா. அவங்க தப்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது? இவன் நேரம் சரியில்லை. அதான் சொந்த மாமியார் கிட்டயே பைத்தியம் பட்டம் வாங்கிட்டு இருக்கா. அவளே கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் இனிமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கிற கவலையில இருக்கா. நீயும் வேதனைப்பட வைக்கிற. ஓ, அந்த போலீஸ்காரனுக்கு இப்பதான் புத்தி வந்துச்சா? போதுமாடி, நீ சொல்றது பொய்ன்னு இப்பயாவது நம்புறியா? சாரு உயிரோட இல்ல இல்ல இல்ல.